மற்ற மதங்கள்ல கடுங்கோட்பாட்டுவாதிகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. தர்கா போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இப்ப சன்னி முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்து ஷியாக்களை தாக்குறாங்க. கிறிஸ்தவர்கள்லயே ஒரு பிரிவினர் வந்து இன்னொரு பிரிவினை ஒத்துக்கிறது இல்லை, முரண்படுறாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னாக்கா, அது ஒரு மத மௌடிகமா இருக்குது. இது வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பினாமினன். இது அரசியல் அதிகாரத்தில் இருப்பதற்கு, சமூக அதிகாரத்தில் இருப்பதற்கு இதை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. இந்த அடிப்படைவாதம் இருக்குல்ல, இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு இந்த இதர மதங்கள் தரப்பிலிருந்து வருகிற குரல்கள் இதுக்கு இந்த மாதிரியான மோட்டிவ்க்கு உதவி செய்யுமா செய்யாதா? இதுக்கு வந்து உதவி செய்யும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறது, அடிப்படைவாதம் என்பதும் பாசிசம் என்பதும் ஒன்றல்ல. இதை திரும்ப இப்ப ஹிந்து ஃபண்டமெண்டலிசம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றது சரியில்லை. ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து மத கோட்பாட்டில் நிற்கிறவன். இவன் வந்து மதத்தை அரசியல் சமூக அதிகாரத்துக்கான கருவியாக பயன்படுத்துபவன்.